படம் பேசலாம் சேனல் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம இந்த மாதிரிலாம் பேசி. என்னோட சேனல் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதுக்கப்புறமா கண்டினியூஸாக பாருங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறவங்க கிட்டேயும் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் பெல் ஐக்கான் அது மறக்காமல் வந்து கிளிக் பண்ண சொல்லிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக வந்துடும். இன்றைக்கி எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன ஒரு 3 மூவிஸை பற்றின ரிவ்யூஸ் டக்குன்னு பார்த்துடலாம். காப்பே ரணசிங்கம், சைலன்ஸ் அண்ட் பர்மா 3 மூவிஸை பற்றின ரிவ்யூ இன்னைக்கு பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காப்பே ரணசிங்கம், விஜய் சேதுபதி அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் 2 பேரும் நடிச்சிருக்காங்க. நான் நினைக்கிறேன் இதை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய ஸ்டாரோட படம் ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகுது. ஜீப்ளெக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ டைம் இருந்தால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ரொம்ப இமோஷ்னலாக ஒரு 3 ஹவர்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி. கிராமங்கள்லேருந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறவங்க சப்போஸ் அங்கே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா வந்து அங்கே அவங்களோட பாடி அங்கேருந்து சொந்த ஊருக்கு கொண்டு வரதுக்காக எவ்வளோ போராட்டங்கள் நடக்குது, அதில் எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, எவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குது, எவ்வளோ மாதங்கள் ஆகுது, அதில் போராடி இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கிருந்து இங்கே வர பாடிகள் வந்து நிஜமாவே இறந்து போன அவங்க சொந்தக்காரங்க பாடி தான் வருதா இல்லை வேறு ஏதாவது பாடி மாறி வருதாங்கிறத வந்து ரொம்ப வலியோட ரொம்ப இமோஷ்னலாக சொல்லியிருக்காங்க. ரணசிங்கமாக வந்து விஜய் சேதுபதி யதார்த்தமான நடிப்பு ஆஸ் யூஷுவலாக நடிச்சு கொடுத்துருக்காரு. ரொம்ப கம்மியான சீன்ஸ் தான், பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டுலேயுமே இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. அரியனாச்சிங்கிற ரோல் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக அந்த எமோஷன்ஸை கேரி பண்ணிட்டு அவங்க அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் என்ன அப்படின்னா அவங்க பண்ணுற சில விஷயங்கள் செகண்ட் ஹாஃபில் வர்றது எல்லாமே வந்து நம்புகிற மாதிரி இல்லை. பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் போய் அவங்க பார்க்குறாங்க. அது மூலிமா தான் வந்து அவங்களுக்கு அவங்களோட போராட்டத்துக்கான வெற்றி கிடைக்குது. பட் ஸ்டில் ஒரு தனி ஆளாக கிராமத்துலேருந்து பிரைம் மினிஸ்டர் அளவுக்கு இப்படிங்கிறதுக்குள்ளே வந்து பண்ணிடுறாங்க அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் சினிமேட்டிக்காக கொஞ்சம் கிளீஷேவாக இருந்தது. அண்ட் படத்தோட லென்த் ஒரு 2 hours 57 minutes படத்தோட லென்த் இருக்குது. நிறையா டீட்டெயிலிங் காமிக்கிறதா சொல்லிட்டு நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப லென்த்தாக இழுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அண்ட் ஜிப்ரானோட மியூசிக் சாங்ஸ் பெருசாக மனசில் ஒட்டலைனாலும் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் என்கே ஏகாம்பரம் அவரோட அந்த ஒரு சினிமாட்டோகிராஃபி கிராமத்து சைடில் இருக்கிற அந்த ஒரு விஷயத்துல சிட்டி எல்லாமே வந்து அந்த கரெக்டான டோன் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் விரும்மாண்டி தான் அந்த மூவியோட டைரக்டர். ஃபர்ஸ்ட் மூவி அவருக்கு இந்த விஷயங்களில் வந்து நிறைய டீட்டெயிலிங்காக காமிச்சிருந்தாலும் வந்து அந்த சின்ன சின்ன கிளீஷே சினிமாட்டிக்காக இருக்கிற விஷயங்கள் வந்து தவிர்த்துருக்கலாம். மற்றபடி படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகி 10 crores வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்குங்கிற மாதிரி ஒரு சக்ஸஸ் நியூஸ் சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக டைம் இருந்தால் பாருங்கள். ரொம்ப எமோஷ்னலாக ஒரு உண்மை சம்பவத்தை படமாக எடுத்திருக்காங்க. பார்க்குற நம்மளுக்கு அந்த ஒரு எமோஷன்ஸ் கேரி ஆகிறது தான் வந்து படத்தோட வெற்றி. நல்லாவே இருக்குது, நீங்களும் பாருங்கள். இப்போ அடுத்த படம் சைலன்ஸ். மன்மதனா? அட சைலன்ஸ் ரிவ்யூங்க. இது சிகப்புராஜாக்கல்ல என்னங்க நீங்கள்? அட இங்கே ஒன்றும் இல்லைங்க. இந்த சைலன்ஸ் படம் ஒரு மாடர்ன் மன்மதன்னு சிகப்புராஜாக்கள்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதான் பேசிகிட்டு இருந்தேன். படமும் அப்படி தான் இருக்குது. எடுத்தோடனே வந்து 1972 ஒரு ஹாண்டட் வுட் சைட் வில்லன் காமிக்கிறாங்க. அங்கே ஒரு 2 ஃபாரினர்ஸ் வந்து பேய் கொன்றுது அப்படின்றாங்க. அதுலேருந்து அப்படியே 2019க்கு படம் வருது. மாதவன் அனுஷ்கா அந்த வீட்டுக்கு போகிறாங்க. மாதவன் இறந்துடுறாரு. அனுஷ்கா தப்பிச்சு வந்துடுறாங்க. அஞ்சலி தான் போலீஸ் ஆஃபீஸர். அங்கே என்ன நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. பேய் தாங்கிறாங்க. திடீர்னு பேய் இல்லை, அனுஷ்காவோட ஃப்ரெண்டு தான் சொன்னாலி, அவங்க தான் வந்து இதை கொலை பண்ணியிருப்பாங்கங்கிறாங்க. திடீர்னு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் சொன்னாலியை வந்து மாதவன் கொல்றாரு. மாதவன் ஏன் இதெல்லாம் கொல்றாருன்னு பார்த்தா அவர் மன்மதன் படம் பார்த்துருப்பார் போல இருக்குது. ஸோ தப்பு பண்ணுற தன்னோட ஒய்ஃபை கொண்டுட்டு அதே மாதிரி தப்பு பண்ணுற எல்லாரையும் வந்து கொல்றாரு. சீட் பண்ணுற எல்லா கேர்ள்ஸையும் கொல்றாரு. அதுக்கு வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஹெல்ப் பண்ணுறாரு. இது தெரிஞ்சுக்கிட்டு அனுஷ்கா வந்து மாதவனை கொண்டுடுறாங்க. ஏன் மாதவன் அனுஷ்கா கொல்றாங்கன்னு பார்த்தா அனுஷ்காவோட ஃப்ரெண்ட் சொன்னாலே மாதவன் கொண்டுடுறாரு. சரி, மாதவன் ஏன் சொன்னாலே கொண்டாருங்க. சரி, ஏன் வந்து அப்படியே போயிட்டே இருக்குங்க. ஏன் 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 ஏன்னு ஆக மொத்த படம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு ஒரு 2 மணி நேரம் உட்காந்து பொறுமையாக பல்ல கடிச்சிட்டு பார்க்கணும். பல்ல கடிச்சு பல்லெல்லாம் விழுந்துருச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஸோ நீங்களே யோசிச்சுக்காங்க, சைலன்ஸ் பார்க்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டுங்க. அது வந்துட்டேன். வருமா தானே. ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் இருக்கிற ப்ளஸ்ஸை சொல்லிடுறேன். த்ருவ் விக்ரம் நம்ம ஆதித்ய வர்மாவில் பார்த்தோம். பட் அதுக்கு முன்னாடி இது நடிச்சு கொடுத்துருக்காரு.
உயிரை கொடுத்து நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ பாலா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை நம்பி அந்த படம் குப்பைக்கு போகும்னு தெரியாம அவரோட ரோல் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா ரொம்ப உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. பட் அவரோட லுக் வந்து பாலா சாரோட அந்த ஒரு எல்லா படங்கள்லயும் இருக்கிற அந்த ஒரு காடுத்தனமான முடியெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி பண்ணி சொதப்பிட்டாங்க. மற்றபடி வந்து துருவோட ஆக்டிங் வைஸ் அது ஒன்று தான் வந்து படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ். படத்தை பற்றி சொல்லணும்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் படத்தை பத்தி சொல்லியே ஆகணும். பாலா மாமா எப்படி எடுத்திருக்காரு நான் சொல்லியே ஆகணும். தீக்குள்ள விரல விட்டா சுடுன்னு சொல்றேன், உனக்கு புரியல? என்ன எப்படி மிரட்டுறீங்க? வீரி வர்மா பத்தி பேசினா என்ன பண்ணுவீங்க? கொன்னுடுவேன். சரி சரி ரைட். ஒரே ஒரு வார்த்தை வர்மா. நல்ல வேலை நீ தியேட்டருக்கு வரலமா. ஓகே வியூவர்ஸ், படம் பேசலாம் சேனல் கண்டினியூஸாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மூவி ரிவ்யூஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக சீக்கிரமாகவே உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன், ரொம்ப சீக்கிரமாகவே. ஸோ டூ சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.